தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை அருகே கோயிலுக்கு தூய்மை பணிகளை மேற்கொள்ள வந்த சிறுவர் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த பூசாரி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். சிதம்பரம், விவரங்களை பதிவு செய்யலாம். கோயிலுக்கு தூய்மை பணி மேற்கொள்ள வந்த சிறுவர் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் தற்போது கோயில் பூசாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். குழந்தைகள் நல குழுவினர் அளித்த புகாரின் பேரில் தற்போது சிவகங்கை மகளிர் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட பூசாரி பெரியசாமியை கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். சிதம்பரம், விவரங்கள். நிச்சயமா போல சிவகங்கை அருகே உள்ள ஒரு கோயில் பூசாரியை போக்சோ சட்டத்துக்கு கீழே கைது பண்ணிட்டாங்க. அதாவது சிவகங்கை அருகே ஒரு கிராமத்துல கோயில் பூசாரியா இருப்பவர் பெரியசாமி, வயசு 70 வயசு. இவர் என்ன செய்யறாருன்னா, சிறுவர் சிறுமிகள்ல பாலியல் தொல்லை பண்ணிதாக கைது பண்றாங்க. அதாவது கோயில் சுத்தம் பண்ண வருவது, கோயிலுக்கு தண்ணி பிடிக்க வரும் குழந்தைகளை தனி ரூமில் கூட்ட போய்விட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, இவரை இந்த குழந்தைகள் புகார் அளிக்கிறாங்க. சைல்ட் லைன் புகார் அளித்ததன் பேர்ல இவங்க விசாரிக்கும் போது, அந்த குழந்தைகளை விசாரிக்கும் போது மேலும் 2 சிறுவர்களையும் அந்த பெரியசாமி பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே மகளிர் காவல் நிலைய போலீசார் அவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.